உத்தரப்பிரதேசத்திலையும் குஜராத்லையும் மத்திய பிரதேசத்துல பீகார்லையும் போய் ஒரு மாசம் வாழ்ந்துட்டு வந்தா தமிழ்நாட்டில் திராவிடம் என்ன சாதித்திருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இளம் குழந்தைகளுக்கு தரக்கூடிய உணவை பற்றி யாருமே பேசல. ஆனா ஒரு பத்திரிகை எழுதிச்சு, சொல்லுவதற்கு எனக்கு கேவலமாக இருக்கிறது, அசிங்கமாக இருக்கிறது, கூச்சமாக இருக்கிறது, காலையில் டபுள் சாப்பாடு கக்கூஸ் நிரம்பி வழியுன்னு எழுதினது ஆரிய தினமலர் என்ற பத்திரிகை. கட்சி ஆரம்பிக்கிறாங்க, வராங்க போறாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் லிஸ்ட்ல இல்ல, ஆட்டையில இல்ல. பூட்டின கதவு கிட்ட நின்று நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த கதவு இன்னும் திறக்கப்படல. ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாசிச பிஜேபி அரசு நேற்றைக்கு இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுறாரு, அம்பேத்கர் 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 6-7 முறை எல்லல் நக்கல் கிண்டல் அந்த துணியில சொல்லிட்டு, உங்கள் கடவுள் நம்பிக்கை மீது நின்று நான் சொல்லுகிறேன், சரஸ்வதினு பேரு வச்ச பல பாட்டிமார்கள் 100 வருஷமா இந்த மண்ணில் படிக்கல. பதவின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், தவழ்றமா உருள்றமான்னு தெரியாதவர்கள் வாழக்கூடிய மண் இது. கண்ணு மூக்கு தெரியாதுன்னு அந்த மாதிரி கண் பிதுங்கி இருக்கக்கூடியவர்கள் பதவிக்காக. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் பதவி பறிபோனாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு சாரி கேட்டுருங்க, மன்னிப்பு கேட்டீங்கன்னா போதும். அதுக்கு அவர் சொன்னாரு, மன்னிப்பு கேட்பதற்கு நாங்கள் சாவர்கரின் வாரிசு அல்ல, தந்தை பெரியாரின் வாரிசு. தென்சென்னை மாவட்ட திராவிட கழகத்தின் சார்பாகவும் அரும்பாக்கம் பகுதி திராவிட கழகத்தின் சார்பாகவும் வருகை தந்துள்ள கழக துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சேமி மதியவின் அவர்களுக்கு இந்த பயனாடியை அனுபவிக்கிறோம். நூறு வருடம் ஆச்சு. பொது வழியில் இப்படி உட்கார்ந்து கூட்டம் கேட்பதற்கு ஒரு 70 வருடம் ஆச்சு. அந்த கூட்டத்தில் இப்படி நாள்தோறும் பேசக்கூடிய மதிவதனிகளை பெறுவதற்கு தந்தை பெரியாருடைய 100 ஆண்டு கால போராட்டம் தேவைப்பட்டது. அப்ப அந்த இடத்துல நம்ம அப்படி உட்கார்ந்துருக்கோம்னு சொன்னா, நமக்கு வழிவிட்டு ஆண்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்கப்ப அந்த மகிழ்ச்சிக்காகவாவது நீங்கள் கைத்தட்டி இந்த நிகழ்ச்சியை கேட்டாக வேண்டும். என்னை அறிமுகப்படுத்திய போது அண்ணன் அதிகமானவர்கள் நிறைய சொன்னாங்க. அதே போல ஐயா நன்மாறன் அவர்களும் சொன்னார்கள், இது எதுவாக இருந்தாலும் சரி கொண்ட கொள்கையில் இறுதி வரை உறுதியாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்கள் அனைவருடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் அவர் சொன்னப்ப பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்னு சொன்னாங்க. பல வருடங்களாக புதுமை பெண்ணாக தான் இருக்கோம். ஆனா இன்றைய காலகட்டத்திற்கு பாரதி கண்ட புதுமை பெண்கள் வேண்டுமா அல்லது பெரியார் கண்ட புரட்சி பெண்கள் வேண்டுமான்னு கேட்டா தந்தை பெரியார் கண்ட புரட்சி பெண்கள் தான் தேவை. அப்படிப்பட்ட பெண்களாக தான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய உங்களை நான் பார்க்கிறேன். இந்த நிகழ்வே ஒரு சிறப்பான நிகழ்வு. என்ன சிறப்பு? நாங்க ரொம்ப நேரமா உட்கார்ந்துருக்கோமே, எங்களுக்கு தெரியாதான்னு கேட்டா, இந்த டிசம்பர் 19 என்பது 2 வகையில் வரலாற்று சிறப்புக்குரிய நாள். முதல் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம் அனைவருக்கும் நம்ம தமிழரா திராவிடரா அப்படின்ற சிக்கல் வரும், பிரச்சனை வரும். அது அப்பப்ப கொண்டு சீவிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க தமிழரா திராவிடரா, நீ தமிழர்னா எப்படி திராவிடராக முடியும், நீ திராவிடன்னா அப்ப நீ தமிழன் கிடையாதுன்னு லேப் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. எங்களுக்கு டெய்லி லேப் டெஸ்ட் நடக்கும். நீ தெலுங்கர், கன்னடர், மலையாளி அது இதுன்னு லேப் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. அந்த லேப் டெஸ்ட் எடுக்கக்கூடிய குரூப்புக்கு ஒருத்தர் மண்டையில் அடிச்ச மாதிரி ஒரு பதில் சொன்னார். தமிழனுக்கும் திராவிடனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு இளைஞர்கள் வந்திருக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ளணும். தமிழன்னா தமிழன் தான், நமக்கு தமிழனுக்கு டெபினிஷன் தெரியும். தமிழ் பற்றோடு கொஞ்சம் சூடு சொரணை இருக்கிறவன் தான் திராவிடன் என்று சொன்ன இனமான பேராசிரியருடைய பிறந்த நாள் இன்றைக்கு டிசம்பர் 19. இன்னொன்னு வரலாற்று சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, 95 வயதில் மறைவதற்கு சரியாக 6 நாட்களுக்கு முன்பாக வயிற்று வலியோடு சிறுநீர் சொட்டு சொட்டா போற வலியை தாங்கிக் கொண்டு குடலிறக்க ஹெர்னியா பிரச்சனையையும் தாங்கிக் கொண்டு உங்களை எல்லாம் சூத்திரனாக விட்டு செல்கிறேனே என்று தந்தை பெரியார் ஆற்றிய இறுதி உரை நடந்த நாள்
டிசம்பர் 19, 1973. அந்த வகையில் அண்ணன் அதியமானவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளில் இந்த நிகழ்வுக்கான தேதி கிடைத்திருக்கிறது. சரி, இதெல்லாம் சரிம்மா, ரொம்ப நேரமா உட்கார்ந்துருக்கோம். 7:30 விடுவீங்க, 8 மணிக்கு விடுவீங்கன்னு பார்த்து 8:30 ஆயிடுச்சு. 8:30 தான் உன் கையில மைக்கு கொடுத்துருக்காங்க. நீ பேசுவேன்னு சொல்லு, அவங்களாம் சொல்றதை கேட்டா 1 மணி நேரம் பேசுவ போல. இத்தனையும் கேட்டுட்டு நாங்க போறதா அப்படின்னு உங்களுடைய பயம் எனக்கு புரிகிறது. உங்களுக்கெல்லாம் இருக்கிற பயத்தை மாதிரியே எனக்கு 2 நாட்களாக தொண்டை சரியில்லை. தொண்டை சரியில்லையா அப்படின்னு நீங்க ஆச்சரியமா கேட்கக்கூடாது. உண்மையாகவே தொண்டை பிரச்சனை, உடல்நிலை சரியில்லை. சீக்கிரம் முடிக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. ஆனா என்ன அப்படின்னா, இந்த கூட்டத்தில் சொல்ல வேண்டிய பல செய்திகளை ஒரு 20 நிமிடத்திற்குள் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். அம்மா ஒருத்தவங்க போன் எடுத்து டைம் பார்த்துட்டாங்க. அதனால நான் சரியா 20 நிமிஷத்துல முடிச்சிடுவேன். மணி என்னம்மா? 8:30. சரி, நேரம் பார்த்துக்கங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி உங்க எல்லாருக்கிட்டே ஒரே ஒரு சின்ன கேள்வி நான் கேட்பேன். கூச்சப்படாம உங்களோட பொண்ணா நினைச்சு கை தூக்கணும். இல்ல உங்க அக்கா தங்கச்சி எப்படினாலும் நினைச்சுக்கலாம். கூச்சப்படாம கை தூக்கணும். இருக்கக்கூடிய எத்தனை பேர், இது பெரிய கேள்விலாம் இல்ல, அண்ணன் தம்பியோட பிறந்தவங்கன்றவங்க கை தூக்குங்கம்மா. எத்தனை பேர் இருக்கோம்? சரி. பாசமலர் எங்க அண்ணன், நாங்க மலர்ந்து மலராத சிவாஜி கணேசன் சாவித்ரிரான்றவங்க கை தூக்குங்க. கொஞ்சம் கை குறைஞ்சிச்சு. சரி. எங்க அண்ணன் எனக்கு என்னனாலும் செய்வாரு அப்படின்றவங்க கை தூக்குங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு, பாதி கை குறைஞ்சிருச்சு. சரி, அண்ணன் எல்லாருக்கும் செய்வாருக்கா? உடன் பிறந்த அண்ணனை கேட்கு. சரி, இதுல எத்தனை பேரோட அண்ணன் சொத்து, ஒரே ஒரு வீடு இருக்கு, இல்ல 1 ஏக்கர் நிலம் தான் இருக்கு, இல்ல 1/2 ஏக்கர் நிலம் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா, கடைசிக்கு 10 சென்ட் தான் இருக்குன்னா, பாதி உனக்கு தான்மா இந்த சொத்து அப்படின்னு வெளிப்படையாக சொன்ன அண்ணன்மார்கள் எத்தனை பேர்? சரி, கேமரா நல்லா போக்கஸ் பண்ணிக்கிட்டீங்கல்ல. இதுதான் 2024லயும் அண்ணன் தங்கைகளுக்கு இருக்கக்கூடிய உறவு. அவ்வளோ பெரிய ரத்த உறவு நமக்கும் அண்ணனுங்களுக்கும். இப்படி சொத்து கொடுக்காததுனால நம்ம அண்ணனுக்கு நம்ம மேல பாசம் கிடையாதுன்னு இல்ல, வந்ததுக்கு நான் எதாவது கொளுத்தி போட்டு போக கூடாது. சொத்து கொடுக்கலன்றதுனால நம்ம தம்பிக்கு நம்ம மேல பாசம் இல்ல, அப்படி கிடையாது. சொத்து கொடுக்கறதுனால பெத்த அப்பாவுக்கு நம்ம மேல பாசம் இல்ல, அப்படிலாம் கிடையாது. என்ன அடிப்படைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாமே சுமை இந்த சமூகத்துக்கு. பிறந்த உடனே பார்ப்பாங்க, ஆம்பளை பிள்ளைன்னா ஆஸ்திக்கு சொத்துக்கு, பொம்பளை பிள்ளைன்னா ஆசைக்கு. ஆம்பளை பிள்ளை ஆஸ்திக்கு, பொம்பளை பிள்ளை ஆசைக்குன்னு தான் சொல்லுவாங்க. இத பெண்களே மகிழ்ச்சியா எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, தந்தையிடம் அறிவை வாங்கலாம், தாயிடம் அன்பை வாங்கலாம். ஏன்னா அந்த அம்மா அறிவை அடவு கடையில அடகு வச்சிட்டாங்க. அவங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்ற அர்த்தத்தில் எழுதப்பட்டது. இதெல்லாம் கேட்டா சங்க இலக்கியத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஈன்று புறந்தள்ளுதல் தாயினுடைய கடமை, சான்றோனாக்குதல் தான் தந்தையினுடைய கடமை. ஈன்று புறந்தள்ளுதல் தான் தாய்க்கு கடமை. நீ வயிற்றுல தாங்கி பிள்ளைய வெளியே கொண்டு வர்றது மட்டும்தான் உன் வேலை. சான்றோனாக்குதல் தந்தையுடைய வேலை. அம்மாமார்கள் அக்காமார்கள்லாம் நல்லா கேட்டுக்கங்க. அப்ப நம்மளோட வேலை இந்த சமூகத்தில் என்னவாக இருந்தது என்று சொன்னால், பிறந்தது தண்டம். ஏன்னா நீ செலவு, உனக்கு காது குத்தணும். அந்த காது எதுக்கு குத்தணும்னு இப்ப வரைக்கும் நமக்கு தெரியாது. மூடி இருந்த காது பிறக்கிறப்ப சும்மா மூடி இருந்ததுல ஒரு ஓட்டையை குத்தி, ஓட்டையோட ஊட்டியானா இல்ல, அதை திரும்ப மறைக்க ஒரு தோடை போட்டு, அந்த தோடை வெள்ளி பித்தளை எல்லாம் இல்ல, தங்கத்துல போட்டு எல்லாம் போட்டாச்சு. திரும்ப வயசுக்கு வந்த உடனே ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை அடிச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி, எங்க வீட்டுல கல்யாண வயசுல ஒரு பிள்ளை இருக்குன்னு ஒரு விளம்பரம். அது எதுக்குன்னு தெரியாது நமக்கு. அது முடிஞ்சு கல்யாண சீரு, வரதட்சணை எதுக்கு கொடுக்குறோம்னே தெரியாது. மாடை வாங்கிட்டு போறவங்க கூட காசு கொடுத்துதான் வாங்கிட்டு போவாங்க. ஆனா நமக்கு மட்டும்தான் நம்மளே காசு கொடுத்து வேலைக்காரங்களா போவோம் இன்ஸ்டால்மெண்ட்ல, எதுக்குன்னு தெரியாது. திரும்ப அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு வளகாப்பு வைக்கிறோம், அந்த பிள்ளைக்கு திரும்ப காது குத்துல இருந்து தொடங்கும். இத்தனை சுமைகளை நீங்கெல்லாம் பிறந்தவே தண்டம் செலவு நினைச்சப்ப, தாய்மார்களே சகோதரிகளே தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள்.
மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் எல்லா நேரத்திலும் தொடர்ந்து இந்த மாவட்ட கழகத்தின் மக்களுக்காக மழை வெள்ளம் என்று அனைத்து நிலைகளிலும் உங்களோடு நிற்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த மாவட்ட கழகத்தின் செயலாளர் பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய அண்ணன் சிற்றரசு அவர்களை அனைவரின் சார்பிலும் வரவேற்று மகிழ்கிறோம். அருமை தோழர்களே, சகோதரர்களே, நான் பேசிட்டு இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படி நம்மளை எல்லாரும் சுமையா நினைச்சப்ப பெத்த அம்மா, கூட பிறந்த அண்ணன், தம்பி, பெத்த அப்பா எல்லாரும் சுமையாக நினைத்த போது நம்மை மிகப்பெரிய வளமாக அறிவு கொண்ட தோழர்களாக நினைத்த ஒரே இயக்கம் திராவிடர் இயக்கம் தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவங்க தான் சொன்னாங்க, நீ சொத்து கிடையாது, உனக்கு சொத்தில் உரிமை வேணும்னு சொன்னது தந்தை பெரியார். நீ சொத்து இல்லம்மா, நீ ஒரு பொருள் கிடையாது, நீ நடமாடும் அழகு நிலையம் கிடையாது, உனக்கு தேவை படிப்பும் அறிவும் சொத்துரிமையும் சொல்லி 1929 ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியவர் தந்தை பெரியார். அம்மாக்கள், அக்காக்கெல்லாம் நல்லா கேட்டுக்கங்க, நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு சொத்தில் சம உரிமை வேணும்னு பெரியார் கேட்டாரு. தந்தை பெரியார் கேட்டதை தொடர்ந்து இந்த திராவிட இயக்கத்தின் மூலமாக தந்தை பெரியார் முன்மொழிந்ததை புரட்சியாளர் அம்பேத்கர் எப்படியாவது இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொத்துல உரிமை வாங்கி கொடுத்தரணும்னு நினைச்சாரு. இதுலதான் தப்பு இருக்கா? ஒரு தப்பு இல்லைல. அப்படி நினைத்த போது அன்றைக்கு இருந்த சனாதனவாதிகள், பார்ப்பனர்கள், பார்ப்பனிய கூலிகள் அந்த சட்டத்திற்கு அனுமதி கொடுக்க விடாமல், அந்த சட்டத்தை வரவிடாம தடுத்துட்டாங்க. சரி, இப்ப எதுக்குமா இந்த கதையெல்லாம் எங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எதுக்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அருமை சகோதரிகளே, அம்பேத்கர் என்ற சொல்லுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அம்பேத்கரை நீங்கள் எப்படி பேசலான்னு நேத்துல இருந்து கவனிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நாங்க பேசுறோம் சொன்னா, ஏன் மற்ற அனைவரையும் விட திராவிடர் இயக்கம் அதிகமாக பேசுகிறோம் என்று சொன்னால், தந்தை பெரியார் கனவு கண்ட சொத்துரிமையை புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வர நினைத்து கொண்டு வர முடியாமல் போன சொத்துரிமையை முதலாக பல மாநிலங்கள் இந்த சொத்துரிமையை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்து செயல் வடிவம் கொடுத்தாலும், அதிகமான பிற்போக்குவாதிகளை கொண்ட, அதிகமாக பார்ப்பன சூழ்ச்சிகளை கொண்ட தமிழ்நாட்டில் முதன்முறையாக சொத்தில் சம உரிமையை தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதை கொண்டு வருகிற போது கலைஞர் அவர்கள் யாருக்கு நன்றி சொன்னாருன்னு சொன்னா, புரட்சியாளர் அம்பேத்கரை என்றைக்கு கொண்டு வர முடியாமல் இந்த சனாதனவாதிகள் தடுத்தார்களோ, அதே இடத்தில் இந்த சொத்துரிமையை கொண்டு வருகிற போது அம்பேத்கரை நினைவு கூறுகிறேன் என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இப்ப நமக்கும் அம்பேத்கருக்குமான உறவு எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, ஜாதியால் ஆன உறவு கிடையாது, அரசியலால் ஆன உறவு கிடையாது. அம்பேத்கருக்கும் தமிழ்நாட்டுக்கும் திராவிடர் இயக்கத்திற்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது கொள்கையால் ஆனது, ஆரிய எதிர்ப்பினால் சேர்ந்தது, சமத்துவம் என்ற ஒற்றை சொல்லுக்காக அம்பேத்கரை தமிழ்நாடு தூக்கி பிடிக்கிறது. இன்னைக்கு ஏன் இதை பேசணும்? அண்ணன் உதயநிதியுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியிலன்னு கேட்டீங்கன்னா, இங்க நீங்க பார்த்திருப்பீங்க, நான் இந்த கூட்டத்தில் ஒரு விஷயத்தை கவனிச்சேன். மதிவதனி சிறப்புரை, மதிவதனி நாத்திகர், சரியா? பேசக்கூடிய மதிவதனி நாத்திகர் இந்த நிகழ்வில் ஜோஸ்மேரி நன்றி உரையாற்ற சகோதரி சங்கீதா நெற்றி முழுக்க கேப்பே இல்லாம இருக்கிற அக்கா சங்கீதா அவர்கள் முன்னிலை ஏற்க, எதிரணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரி அவங்க குழந்தையும் புர்காவோடு வந்து அமர நாத்திகர் மதிவதனை சிறப்புரையாற்றினால் அதுதான் தமிழ்நாடு. இப்படிதான் தமிழ்நாடு இருக்கும். இதுதான் திராவிட மாடல். இதுக்கும் அண்ணன் உதயநிதியுடைய பிறந்த நாளுக்கு என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா, நான் முன்னாடி சொன்னேன், நமக்கு சொத்துரிமையை தடுப்பது சனாதனம், நீங்கெல்லாம் ஒன்னா இருக்கக்கூடாதுன்னு சொல்றது சனாதனம், எங்களுக்கான படிப்புரிமையை தடுப்பது சனாதனம்,
எங்களுக்கான பேச்சுரிமையை தடுத்தது சனாதனம், எங்களையெல்லாம் வாழ்றதுக்கே தகுதியற்றவர்கள்னு சொன்னது சனாதனம், பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சனா ஓடி போடுவேன்னு சொன்னது சனாதனம், வேலைக்கு போனா யார் கூடயாவது போயிடுவாங்கன்னு சொன்னது சனாதனம். இந்த சனாதனத்தை ஒழித்தே தீருவேன் என்று சொன்னவர் தமிழ்நாட்டின் துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி அவர்கள். சொல்லி முடிச்சது சிறப்பு கிடையாது. எது சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, மதிவதனி சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசலாம். ஏன்னா மதிவதனி திராவிடர் கழகம், அதுதான் எங்களுடைய கொள்கை, சாகிற வரைக்கும் நாங்க இதை தான் பேச போறோம். இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய நீங்க யாராவது சொல்லலாம்னா சொல்லலாம். ஏன்னா நமக்கு பதவி கிடையாது, பொறுப்பு கிடையாது, நம்ம பேசலாம். யாரோ ஒரு முற்போக்காளர் பேசலாமானா பேசலாம். ஆனால் பதவியில் அமர்ந்து கொண்டு அமைச்சராக இருந்து கொண்டு இந்த சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்லக்கூடிய துணிச்சலை இந்திய துணைக்கண்டத்தில் பெற்ற துணை முதல்வராக அண்ணன் உதயநிதி இருக்கிறார். சொன்ன உடனே பயமுறுத்தினாங்க, பதவியை காலி பண்ணிடுவோம். நாங்க பதவி போயிடும்னு சொன்னா எதனாலும் செய்வதற்கு துணிந்தவர்கள் வாழக்கூடிய நாடு இது. பதவின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், தவழ்றமா உருள்றமான்னு தெரியாதவர்கள் வாழக்கூடிய மண் இது. கண்ணு மூக்கு தெரியாதுன்னு அந்த மாதிரி கண் பிதுங்கி இருக்கக்கூடியவர்கள் பதவிக்காக. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் பதவி பறிபோனாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு சாரி கேட்டுருங்க, மன்னிப்பு கேட்டீங்கன்னா போதும். அதுக்கு அவர் சொன்னாரு, மன்னிப்பு கேட்பதற்கு நாங்கள் சாவர்கரின் வாரிசு அல்ல, தந்தை பெரியாரின் வாரிசு என்று சொல்லிவிட்டு பதவி பறிபோனாலும் பரவாயில்லை, மன்னிப்பு கேட்க முடியாதுன்னார். உண்மையாகவே இந்த சொல்லை ஆண்கள் கொண்டாடுகிறார்களோ இல்லையோ, நம்ம கொண்டாடணும். ஏன் நம்ம கொண்டாடணும் கேட்டீங்கன்னா, இந்த சனாதனத்தினுடைய பிடியில் அதிகம் நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டவர்கள் பெண்களாக இருக்கக்கூடிய நம்ம தான். இன்னைக்கு இத்தனை பேர் வந்து உட்கார்ந்து இருக்கோம்ல, நம்ம யாராவது ஒருத்தர் கிட்ட நீங்க போய் என்ன வேலை பார்க்கிறேன்னு 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க 80 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க கிட்ட கேளுங்க, வீட்டுல சும்மா இருக்காங்கன்னு வாங்க. இப்ப ஒரு 60-50 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க. ஆனா இங்க அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், நான் வந்தவுடனே அண்ணன் அதிகமானவர்களிடத்தில் கேட்டேன், இங்க 2 தள்ளுவண்டி நிக்குதுன்னா எதுக்காக கொடுத்தீங்கன்னு கேட்டேன். கொடுப்பது அவங்க தான் தெரியுது, எதுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டேன். நல்லா கேட்டுக்கங்க, இந்த சேனல் மூலமா பாக்குறவங்களும் புரிஞ்சுக்குங்க. ஒரு தள்ளுவண்டி எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு அம்மா பாட்டி வயசானவங்க கூழ் வித்துட்டு இருப்பாங்களாம், மழை வந்தா கூழ் விற்க முடியாதான். ஏன்னா அவங்க சும்மா ஒரு 2 ஸ்டூலை போட்டு கூழ் வித்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய வருமானம் அதுதான். கூழ் விற்பனை ஆகலைன்னா அவங்களுக்கு வருமானம் கிடையாது. மழை வந்துச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு வருமானம் இல்லை. வருமானம் இல்லைன்னா அன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னு அர்த்தம். கடுமையான வெயில்ல நின்று அந்த முதியவர் அந்த அம்மா கூழ் வித்தாதான் சாப்பாடு. அந்த நிலைமையில் இருந்த ஒருத்தவருக்கு நீங்க மழையிலும் வெயிலையும் கஷ்டப்பட வேண்டாம், உங்களுக்கு நாங்கள் தள்ளுவண்டியை வாங்கி தருகிறோம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு கேட்டேன், இட்லி சுட்டு வித்துட்டு இருப்பாங்கம்மா, அவங்களுக்கும் அதே நிலைமை தான், அதனால அவங்களுக்கு கொடுத்தேன்னாங்க. இந்த 2 தள்ளுவண்டிக்கும் உரியவர்கள் இந்த இடத்துல இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. இருக்கீங்களாமா? இருக்காங்க, இங்கதான் இருக்காங்க. மகிழ்ச்சி, அவங்களுக்கு நன்றிமா, நன்றி நன்றி நன்றி. எதுக்கு அவங்கள கேட்கிறேன்னா, இந்த தள்ளுவண்டியை கொடுக்கறதுனால அவங்களுடைய வாழ்க்கை மேம்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு திட்டத்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வாழ்க்கை மேம்படுமா மேம்படாதா அப்படின்றதுக்குள்ளேயே நான் வரல. ஏன்னா அது மனிதருக்கு மனிதர் மாறும். திடீர்னு அவங்க வந்து இல்ல இட்லி கடை வேண்டாம், என் பிள்ளைங்க படிச்சிருச்சுன்னு நினைச்சாங்கன்னா அவங்க வாழ்வாதாரம் இதை விட உயரப்போகுது, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இதை கொடுப்பதன் மூலமாக எது உயரும் என்று சொன்னால், நாங்கள் வீடற்றவர்கள் அல்ல, நாங்கள் இடமற்றவர்கள் அல்ல, எங்களுக்கு ஏதாவதுன்னா கேட்பதற்கு நாதியற்றவர்கள் அல்ல, நாங்கள் எங்களுக்கு சுயமரியாதை இருக்கிறது என்ற உணர்வை தான் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் தமிழ்நாடு தர விரும்புகிறது. அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ப இன்னைக்கு நீங்க அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா சும்மா இருக்காங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, நான் கடை வச்சிருக்கேன் வாங்க. அதே நேரத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய தாய்மார்கள், உங்க பிள்ளை ஸ்கூலுக்கு யாரா வேணா நீங்க இருக்கலாம், உங்களோட ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். போன உடனே டீச்சர் கேட்பாங்க, அப்பா என்ன வேலை பார்க்குறாருன்னு. அப்பா ஏதாவது வேலை பார்ப்பாரு கண்டிப்பா, அங்க இருக்காரு, ஆபீஸ் போயிருக்காரு, டீச்சரா இருக்காரு, அதா இருக்காரு, இதா இருக்காருன்றாங்க. அம்மா என்ன பண்றாங்கன்னு கேட்டா என்னமா சொல்லுவாங்க, சும்மா வீட்டில் இருக்காங்க.
பாவம் அவங்க அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்தானே துணி துவைக்கிறது, அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்தானே பாத்திரங்கள் வருது, அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்தானே காலையில 5 மணிக்கு சமைக்கிறது, அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து தானே துவைச்ச துணியை எடுத்துட்டு வந்து போடுறது, அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து தானே துணி அயன் பண்றது, அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து தானே கழுவுன பாத்திரத்துல அடுக்கி வைக்கிறது, அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து தானே பெட்ஷீட்டை கூட மடிக்க மாட்டார்கள். அவ்வளவு உழைப்பாளிகள் நம் வீட்டில் இருக்கக்கூடிய தந்தையும் பிள்ளை குட்டிகளும். அவங்க போய் சொல்லுவாங்க அம்மா சும்மா இருக்காங்க அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நகைச்சுவை அல்ல. ஆண்டாண்டு காலமாக 2000 ஆண்டு காலமாக பெண்களுடைய உழைப்பு அப்படின்றது இந்த சமூகத்துல மதிக்கவே படல. 4 மணிக்கு எந்திரிச்சா என்ன, 5 மணிக்கு எந்திரிச்சா என்ன, 10 மணிக்கு தூங்க போனா என்ன, 11 மணிக்கு தூங்க போனா என்ன, நீ சும்மா இருக்க, இது உன் கடமை. வீட்டுக்காருக்கு செய்யறதும் மாமியார் மருமகனுக்கு செய்யறதும், நீ உனக்கு வரக்கூடிய மருமகனுக்கு செய்யறதும், தாத்தா பாட்டிக்கு செய்யறது கடமை அப்படின்ட்டாங்க. கடமைனால என்ன அர்த்தம்னா உன்னை ஏமாத்த போறேன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. நீ அழகா இருக்கன்னு நம்ம கிட்ட சொன்னாலே நீ ஏமாற போறேன்னு அர்த்தம். நீ அறிவா இருக்கன்னு சொல்றது நம்புங்க, அழகா இருக்கீங்கன்னு சொல்றது நம்பாதீங்க. அதே மாதிரிதான் நீ இதற்காகவே பிறந்தவள் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தப்ப இந்திய துணைகள் அல்ல சகோதரர்களே, உலகத்தில் ஒரே ஒரு முதல்வர் தான் சொன்னாரு, நீங்க சும்மா இல்ல, நீங்க கடமைக்கு செய்யல, நீங்க அடிமை சேவகம் பண்ணல, உங்களுக்கு உதவி இல்ல, உரிமையாக சொல்லுகிறேன், பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்று சொன்னவர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர். இந்த சித்தாந்தத்திற்கு பெயர் தான் சுயமரியாதை உணர்வு. இந்த சுயமரியாதை உணர்வை 100 வருஷமா நம்ம கட்டி காப்பாத்திட்டோம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாசிச பிஜேபி அரசு நேற்றைக்கு இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுறாரு, அம்பேத்கர் 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 6-7 முறை எல்லல் நக்கல் கிண்டல் அந்த துணியில சொல்லிட்டு இத சொன்னதுக்கு பதிலா கடவுள் பெயரை உச்சரித்திருந்தால் சொர்க்கத்துக்காவது போயிருப்பீங்கன்றாங்க. கேட்கறதுக்கு நிறைய பேருக்கு சரியா இருக்கும், ஆமா தானே, அம்பேத்கர் பெயரை சொல்றதுக்கு பதிலாக கடவுள் பெயரை சொன்னா சொர்க்கத்துக்கு போயிருக்கலாமே அப்படின்னு. கடவுள் பெயரை சொன்ன எல்லாரும் சொர்க்கத்துக்கு போனாங்களான்னு நம்ம போய் பார்த்துட்டு வந்து சொல்ல முடியாது. போனதுதான். சொர்க்கத்துக்கு போனாங்களா நரகத்துக்கு போனாங்களா நமக்கு தெரியாது. இப்ப நாங்கெல்லாம் எங்கேயும் போறது கிடையாது. எங்களுடைய உடலை யாருக்காவது உடல் தானம் பண்ணிடுவோம், எங்க போவோம்னே தெரியாது எங்களுக்கு. அது எங்கேயோ போயிட்டு போறோம். ஆனா உன்னை நல்லா புரிஞ்சுக்குங்க, மறைந்த பிறகு சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமான்றதுல நம்பிக்கையற்ற நாங்களும், ஏதாவது ஒரு பக்கம் போடுவோன்னு நம்பிக்கை இருக்கக்கூடிய நீங்களும், எந்த கடவுள் கல்விக்கு பெயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருமா கல்விக்கு கடவுள்? டிபார்ட்மெண்ட்ல மாறல இல்லைன்னா அதேதான், சரஸ்வதி தான் கல்விக்கு கடவுள். சொத்துக்கு கடவுள் யாருன்னா லட்சுமி. தாய்மார்களே, உங்கள் கடவுள் நம்பிக்கை மீது நின்று நான் சொல்லுகிறேன், சரஸ்வதினு பேரு வச்ச பல பாட்டிமார்கள் 100 வருஷமா இந்த மண்ணில் படிக்கல. திராவிடர் இயக்கம் வந்த பிறகுதான் சரஸ்வதி என்று பெயர் வைத்த கடவுள் பெயர் வைத்தவர்களுக்கே படிப்பு கிடைக்குச்சு. லட்சுமி தான் சொத்துக்கு கடவுள். ஆனா லட்சுமின்னு பேர் வச்ச எங்க அம்மாக்கு கலைஞர் 1989 சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி சொத்து கிடையாது. அப்படி இருந்த நமக்கு பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று சொல்லி, கல்வி உரிமை வேண்டும் என்று சொன்ன நிகழ்காலத்தில், நாம் வாழ்ந்த காலகட்டத்தில், நமக்கு முன்னால் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் தான் தந்தை பெரியாரும், புரட்சியாளர் அம்பேத்கரும், பேரறிஞர் அண்ணாவும், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும். அப்ப உண்மையா நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும்? கலைஞருக்கு நன்றி சொல்லிதான் ஆகணும், பெரியாருக்கு நன்றி சொல்லணும், அம்பேத்கருக்கு நன்றி சொல்லணும். அப்ப அந்த நக்கல் துணியில் அமித்ஷா பேசுகிற போது இந்தியா முழுவதும் பல கட்சிகள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள், மறுக்கல. இந்தியா முழுவதும் எதிர்ப்பு குரல் தோன்றியது, மறுக்கல. இந்தியா முழுவதும் அம்பேத்கர் பெயர் தாங்கிய பதாகையை தூக்கி பிடித்து தெருவுக்கு வந்தார்கள், மறுக்கல. எங்களை போன்றவர்கள் நேற்றிலிருந்து எதிர்ப்பு குரலை கொடுத்து கொண்டிருக்கிறோம், மறுக்கல. ஆனால் மற்ற மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய பாரதூரமான வித்தியாசம் இருக்கிறது. அதை உங்களிடத்தில் சொல்ல கடமைப்படுகிறேன். மற்ற மாநிலங்களில் ஏதோ ஒரு அரசியல் கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு, மற்ற மாநிலங்களில் ஏதோ ஒரு முற்போக்காளர்கள் கூட்டமாக நின்று லட்சக்கணக்கில் போராடினார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு ஆளக்கூடிய கட்சி, ஆளும் கட்சி தெருவில் இறங்கி அம்பேத்கருக்காக போராடியது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம். இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டுக்குமான வித்தியாசம். 2 செய்திகளை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, அண்ணன்மார்களே, அப்பாமார்களே, எல்லாருக்கும்
எனக்கு முன்னாடி அண்ணன் பேசினாரு, கட்சி ஆரம்பிக்கிறாங்க வராங்க போறாங்கன்னு சொல்லி. அவங்கெல்லாம் லிஸ்ட்ல இல்ல, ஆட்டையில இல்ல. பூட்டின கதவு கிட்ட நின்று நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த கதவு இன்னும் திறக்கப்படல. திறக்கப்பட்ட விரைவில் மூடப்படக்கூடிய கதவுகளிடத்தில் நாம் நின்று சண்டை போடவே வேண்டாம். நாம் யாருக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்னா ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாசிசவாதிகளிடத்தில். நம்மளோட ஃபைட்டே வேறங்க. இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சண்டை எங்க தெரியுமா இருக்கு? சனாதனத்துக்கும் திராவிடத்துக்குமான சண்டை தான் 100 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கோம். இது ஆரியத்துக்கும் திராவிடத்துக்குமான சண்டை. ஆரியம்னா கிலோ எவ்வளோன்னு கேட்பாங்க அவங்க. நீங்க போய் கேளுங்க, யாராவது ஒருத்தவங்க கட்சி ஆரம்பிச்சவங்க கிட்ட. சிரிக்கிற மன்னிச்சிடுங்க. பாசிசம்னா என்ன, ஆரியம்னா என்னன்னு டெஃபினிஷன் மட்டும் வாங்கிட்டு வாங்க. நான் பேசுறத நிறுத்திடுறேன். அங்க இருக்கவங்க கிட்ட நீங்க போயிட்டு என்னங்கன்னு மட்டும் கேளுங்க, சொல்ல தெரியாது. ஏன்னு கேட்டா ரொம்ப சொபஸ்டிகேட்டடா மகிழ்ச்சியாக இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்திலையும் குஜராத்லையும் மத்திய பிரதேசத்திலையும் பீகார்லையும் போய் 1 மாசம் வாழ்ந்துட்டு வந்தா தமிழ்நாட்டில் திராவிடம் என்ன சாதித்திருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். தமிழ்நாடு தெரியுமா சாதிச்சிருக்கு? நான் ரொம்ப பின்னாடிலாம் போல. நேற்றைக்கு முதல் நாள் சேப்பாக்கத்தில் அண்ணன் சிற்றரசு அவர்கள் தலைமையில் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி. நான் பேசுறப்ப மழை வந்துருச்சு, மக்கள் தப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுப்போம், நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அந்த தள்ளுவண்டி இதே மாதிரி ஒரு கம்பி கிட்ட ஒரு 2 குழந்தைங்க நின்னாங்க. நான் அந்த கூட்டத்திலையும் பேசினேன். அந்த பையன், சின்ன பையன், எனக்கு போனதுல இருந்து, நான் நிகழ்ச்சியில உட்கார்ந்ததுல இருந்து அவ்வளவு மாட்டா உட்கார்ந்து இப்படியே கையை வச்சுக்கிட்டு கேட்டுட்டு இருக்கான். எல்லாரும் பேசுறதையும் கேட்கறான். அன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் இளம் பேச்சாளர் பேசுறான், அதை கேட்கறான். திரும்ப பேச எல்லாத்தையும் கேட்கறான். பக்கத்துல ஒரு பாப்பா அதுவும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கு. திடீர்னு மழை, அந்த பொண்ணு நிக்குது, அந்த பையனை காணோம். நான் சொன்னேன், அந்த பாப்பா கிட்ட கேட்டேன், நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல, உளமாற நான் பார்த்து ரசித்த காட்சியை சொல்றேன். அந்த பாப்பாவை பார்க்கிற போதே தெரிகிறது ஏதோ ஒரு விளிம்பு நிலையிலிருந்து வந்த அந்த குழந்தை. அந்த பொண்ணுகிட்ட நான் கேட்டேன், மேடையில இருந்தே கேட்டேன். அதற்கு சாட்சியாக ஐயா தாமோதரன்லாம் இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறியாப்பான்னு கேட்டேன். ஆமாங்கக்கா அப்படின்ச்சு. காலையில வீட்டுல இருந்து சாப்பாடு கொடுத்து விடுறாங்களா, ஸ்கூல்ல போய் சாப்பிட்றியான்னு கேட்டேன். ஸ்கூல்ல தான் போய் சாப்பிட்றேன்னு சொல்லிச்சு. அந்த குழந்தைக்கு உண்மையாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதற்கு பேரு காலை உணவு திட்டம். அந்த முதல்வர் தராரு. அந்த முதல்வர் திமுகவை சார்ந்தவர், திராவிட முன்னேற்ற கழகம். எதுவுமே அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்காதுங்க. அந்த குழந்தை முதல்வருக்கு ஓட்டு போட போறதும் கிடையாதுங்க. எந்த குழந்தையால ஓட்டு போட முடியும்? ஓட்டு போட போறதும் கிடையாது. ஆனால் இது எல்லாம் தாண்டி காலையில் வரக்கூடிய குழந்தைகள் பசியோடு வந்தால் ஞாபக சக்தி குறையுதுன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லிச்சு. காலையில உங்க வீட்டு பிள்ளைங்க, பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி வீட்டு பிள்ளைங்க பசியோட பள்ளிக்கூடத்துக்கு வந்தா மெமரி பவர் குறையுது, நினைவாற்றல் குறையுது, படிக்க முடியல, ஃபெயில் ஆகுறாங்க, இடைநிற்றல் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்க்கிறாரு. அதே போல ஒரு குழந்தை பசியோடு வயிற்ற பிடிச்சிட்டு நிக்குது. அடுத்த நாள் சொல்லுகிறார், அரசின் செலவில் காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு போகும். இதை எதிர்த்து யாருமே பேசல தமிழ்நாட்டில். நான் வெளிப்படையா சொல்றேன், எதிர்கட்சிகளா இருக்கட்டும், யாருமே இருக்கட்டும், பச்சிளம் குழந்தைகளுக்கு தரக்கூடிய உணவை பற்றி யாருமே பேசல. ஆனா ஒரு பத்திரிகை எழுதிச்சு, சொல்லுவதற்கு எனக்கு கேவலமாக இருக்கிறது, அசிங்கமாக இருக்கிறது, கூச்சமாக இருக்கிறது, காலையில் டபுள் சாப்பாடு கக்கூஸ் நிரம்பி வழிகளுன்னு எழுதினது ஆரிய தினமலர் என்ற பத்திரிகை. சரியா? இதை எதிர்த்து தினமலரை எரித்து எங்களை போன்றவர்கள் எல்லாம் போராட்டம் நடத்தணும். 100 வருஷமா கக்கூஸ் நிரம்பி வழியுதுன்றத வேற வேற வார்த்தைகளில் சொல்லி நம்மை படிக்க விடாமல் தடுத்த ஆரியம் இன்னைக்கும் அப்படியே இருக்கு. நீ என்னனாலும் சொல்லிக்க. காலை உணவு திட்டம் கொடுத்ததன் விளைவாக 90% குழந்தைகளின் நினைவாற்றல் அதிகரித்திருக்கிறது. நேற்று ரிப்போர்ட் வருது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய சண்டை. திராவிட ஆரிய போர் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு அடுத்து புதுமை பெண் திட்டத்தை பற்றி எல்லாரும் சொன்னாங்க, அதை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆனா என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, 3,28,000 பெண் பிள்ளைகள் புதுமை பெண் திட்டத்தினுடைய பயனாளிகளாக தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். இது சிறப்பான்னு கேட்டா இல்ல. எது சிறப்புனா, வாங்கக்கூடிய 1000 ரூபாவை என்னமா பண்றீங்கன்னு சர்வே எடுக்கிறாங்க. அந்த ஆய்வில் அந்த பெண் பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், போட்டித் தேர்வுக்கு தயாராவதற்கான புத்தகங்களை அந்த 1000 ரூபாயில வாங்கிக்கிட்டு இருக்கோம். 1000 ரூபாய் அரசு அதிகாரிகளை உருவாக்க இருக்கிறது. அந்த 1000 ரூபாய் எந்த பெண்களை பார்த்து நீ சும்மா இரு அமைதியாருன்னு சொன்னீங்களோ அவங்களை பார்த்து நாளைக்கு இந்த ஆண்கள் சல்யூட் அடிக்கிற நிலைமைக்கு எங்கள் பிள்ளைகள் போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள்.
இதை திராவிடம் சாதித்திருக்கிறது. நம்முடைய சண்டை என்பது ஆரியத்திற்கு எதிரானது, பாசிசத்திற்கு எதிரானது, ஆதிக்கத்திற்கு எதிரானது, சனாதனத்திற்கு எதிரானது. அந்த போரில் நமக்கு தலைவர்களுக்கு பஞ்சமே கிடையாது. தந்தை பெரியார் வந்தார், பேரறிஞர் அண்ணா இருந்தார், முத்தமிழறிஞர் கலைஞர் வந்தார். என் மக்களை நான் காத்து நிற்கிறேன் என்று முதல்வர் வந்தப்ப, முதல்வருக்கு நம்ம கொடுக்கிற சர்டிபிகேட்லாம் என்னங்க சர்டிபிகேட்? நிறைய பேர் நிறைய பட்டம் சொன்னீங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. எது தெரியுமா உண்மை? யாரை எதிர்த்து நிற்கிறோமோ அந்த பார்ப்பனியத்தினுடைய பாசிசத்தை ஒழிப்ப, செங்கலை தூக்கி காட்டுவேன், முட்டையை தூக்கி காட்டுவேன், 29 பைசா தான் கொடுக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லையான்னு மேடையில் ஏறி கேட்பேன் என்று கேட்கக்கூடியவராக துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். அருமை தோழர்களே, தலைவர்கள் இந்த இயக்கத்தில் உருவாகி கொண்டேதான் இருப்பார்கள். அந்த தலைவர்கள் இயக்கத்தின் பக்கம், சித்தாந்தத்தின் பக்கம் நிற்கிறார்களா என்ற கேள்விதான் நமக்கு தேவை. அந்த சித்தாந்தத்தின் பக்கம் நிற்கக்கூடிய தலைவர்களை, அந்த கொள்கையின் பக்கம் நிற்கக்கூடிய தலைவர்களை, நம் பக்கம் நிற்கக்கூடிய தலைவர்களை, ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் பக்கம் நிற்கக்கூடிய தலைவர்களை கொண்டாடுவதில் எந்த தவறும் கிடையாது. வீட்டில் உட்கார்ந்து கொண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கக்கூடிய நடிகர்களுக்கு மத்தியிலே 3 நாட்கள் 2000 கிலோமீட்டர்கள் பயணம் செய்து மக்களுடைய வெள்ளத்திலும் மழையிலும் நின்ற அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். கட்டிய நாட்டும் பாய்வதற்கு தட்டிய மாத்திரத்தில் அடங்க வேண்டுமெடா தருக்கர் கொட்டவர மூண்டெறிய முகனிக்குள் முக்குளித்து வந்த இயக்கத்தின் இளைஞர் அணியிலிருந்து தாய் கடகத்திற்கு தன்னுடைய உழைப்பு வந்திருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கு நான் பல விஷயங்களில் நன்றி சொல்ல கடமை